कैसे तू गुनगुनाए मुस्कुराए छोटी मोटी बातों पे मुंह फुलाए என்னோட கல்யாண பட்டு சாரீ கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா முகூர்த்த சாரீ. ப்ளவுஸ் வந்து பிங்க்கு, பட் நான் கான்ட்ராஸ்ட்டாக வந்து ராமர் க்ரீனில் எடுத்து ஆரி ஒர்க்கு போட்டுக்கிட்டேங்க. எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்து த்ரெட் பேசிஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படி பண்ணினோம்னா நம்ம லைஃப் டைம் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஸோ நம்மளுக்கு அது செட் ஆகாது. பார்க்குறக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணால் அழகாக இருக்குமேன்னு பண்ணியாச்சுங்க. அப்புறம் இந்த சாரீக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குதுங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்த சாரீ வந்து தாய்மாமா பட்டினி சீருக்காக எடுத்து கொடுத்த சாரீ, அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து முகூர்த்த சாரியாக மாறிடுச்சுங்க. பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தது. எனக்கு பிடிச்ச கலர் ஸ்கை ப்ளூவில் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பிங்க்கு. சிம்பிளாக வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருந்தா ரொம்பவுமே அழகாக இருந்துச்சுங்க. இந்த சாரீ வந்து என்னுடைய ரிசப்ஷன் சாரீங்க. அதனுடைய பார்டர்ஸ் வந்து கிளியும் மயிலும் வந்த மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து ப்ளவுஸ்க்கு வந்துட்டு ஆரி ஒர்க்கு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ரொம்பவுமே அழகாக வந்திருந்தது. ஹேண்ட் எல்லாமே பாருங்களேன் அழகாக இருந்துச்சு. இதுக்கும் அதே மாதிரி தாங்க ஒர்க்கு. பெரிய ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இல்லை, எல்லாமே த்ரெட் பேசிஸ் பண்ணி தான் போட்டிருந்தோம். ஆனால் எனக்கு அந்த ப்ளவுஸ் அண்ட் சாரீ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்க. அது சாரீலே அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அப்படி அமையலைன்னா வந்துட்டு தனியாக எடுத்துக்கிறது. நீங்கள் எந்த மாதிரி விரும்புவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு மட்டும் வந்துட்டு எந்த ஒர்க்குனாலும் கொடுத்துக்கிறது. ஏன்னா லெஃப்ட் சைடு அப்படிங்கிறப்ப சாரீ நம்ம போடும்போது மறைஞ்சிரும் இல்லைங்களா, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் ஒர்க்கு பண்ணியிருந்தேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுசரடு மாற்றுறதுக்காக எடுத்த சாரீங்க. இது ஆல்ரெடி வியர் பண்ணிட்டேன். இனி ட்ரை வாஷ் கொடுக்கணும். அதனால் வந்து பார்க்குறக்கு உங்களுக்கு சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஹேண்டுக்கெல்லாம் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலைங்க. பேக் நெக் மட்டும் சிம்பிளாக பண்ணிவிட்டேன். பேட்ச் ஒர்க்கு மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா வந்து முகூர்த்த சாரீக்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்தாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது முகூர்த்த சாரியிலேருந்து மாறியாச்சு. வேறு ஒரு ஈவெண்ட்டுக்காக மாற்றியாச்சு. அதனால் சிம்பிளாக போட் நெக் வச்சு ஸ்டிச் பண்ணி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. கல்யாண புடவை எடுக்க போகும்போது எல்லாருமே சுற்றி நின்றுட்டு ஒவ்வொரு சஜஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கா எடுக்கலாமா அப்படின்னு தெரியாது. ஸோ ஒன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கட்டும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து முடிவு உங்களோட தான் இருந்தால் ரொம்பவுமே அழகாக இருக்கும். என்னோட கல்யாண சாரி எல்லாமே ஸ்ரீதேவியில் தாங்க எடுத்தோம். அங்கேயே வந்து அமௌண்ட் ரேஞ்ச் போட்டு செக்ஷன் வைஸ் பிரித்து வச்சுருக்குறாங்க. நம்மளுக்கு எங்கே கம்ஃபர்டபுளோ அங்கே போய் எடுத்துக்கலாங்க. சாரீ எடுத்து கொடுக்குறவங்க இதை முன்னாடியே கிளாரிஃபை பண்ணி ஹேண்டில் பண்ணால் ரொம்பவுமே அழகாக இருக்குங்க. ராயல் ப்ளூ எனக்கு ரொம்பவுமே அங்கே ஒன்று பிடிச்சிருந்தது. பட் என்னால் எடுக்க முடியும். அந்த விஷயம் கேள்விப்பட்ட எங்கள் மாமா பொண்ணு கடையாக ஏறி அந்த அளவுக்கு கிடைக்கல, நியரஸ்டாவது இருக்குது எடுத்துக்கங்கான்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. பட்னி சாப்பாட்டு விருந்துக்கு அந்த சாரியை கட்டியாச்சுங்க. ஏன்னா அதுக்காக எடுத்து தான் நான் முகூர்த்த சாரியை வச்சுக்கிட்டேன் இல்லையா. எங்கள் மாமா சொல்லிட்டாரு, எல்லா சாரியும் நீ தான் கட்ட போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாரு. எந்த உறவுகளையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது அந்த உறவு ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் சாரீ. முகூர்த்தத்துக்கு முன்னத்த நாள் நைட்டு வியர் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.